ஆமாம். சிக்கனில் ஒரு புது டிஷ் பார்க்க போகிறோம். சிக்கன் வந்து இப்போ பேட்டர் பண்ணி வச்சுருக்கேன். லெமன் ஜூஸு, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரு, கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது போட்டு ஒரு 3/4 மணி நேரம் வந்து பேட்டர் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு தேவை வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 25 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். அதை எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கோம். சிக்கன் வந்து 1/2 kg போனோடு வாங்கியிருக்கோம். அப்புறம் கருவேப்பிலை. இதுக்கு வந்து ஒரு பவுடர், ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இது என்ன ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 3 வந்து காஷ்மீரி ரெட் சில்லி, ஒரு பட்டை, ஒரு சின்ன பீஸு கிராம்பு, ஏலம், கசகசா, கொஞ்சம் கசகசா, அப்புறம் வந்து மிளகு, சோம்பு, ஜீரகம், ஒரு 3 முந்திரி, ஒரு 3 பாதாம் பருப்பு. அந்த முந்திரியும் பாதாமும் இல்லாமல் பாக்கி அதை மட்டும் மற்ற ஸ்பைசஸ் மட்டும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அரைக்கும் போது முந்திரியும் பாதாமும் சேர்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ள இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. இந்த எண்ணெய் சட்டியில் வந்து ஒரு 70 ml தேங்காய் எண்ணெய் முதல்ல அது தேங்காய் எண்ணெய் நல்லா செக்கு எண்ணெய் வாங்கி ஒரு 70 ml அதெல்லாம் எண்ணெய் காயட்டும். காஞ்ச பிறகு எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட போகிறோம். நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் இந்த பேட்டர் பண்ணி வச்சுருங்க சிக்கன் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வச்சு குக் பண்ணுவோம். எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் இப்போ நல்லா ஃப்ளேவர்ஸ் அது அரோமா வந்துடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை அதில் போட போகிறோம். சிக்கன் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி சிம்மில் வந்து ஒரு 20 நிமிஷம் குக் பண்ணணும். சிக்கன் பேட்டர் பண்ணும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுனால நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையில்லை. மேலே மூடி போட்டு இப்போ ஒரு சிம்மில் ஒரு 15 நிமிஷம் வைப்போம். இப்போ இடையில ஒரு தடவை கிளறி விட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். அது நல்லா ட்ரை ஆகி வரும்போது நம்ம ஒரு ஸ்பைசஸ் மிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம்ல, ஒரு மசாலா மிக்ஸ், அது மேலே அப்படியே தூவி விட்டுட்டு இறக்க வேண்டியது. இப்போ வந்து நம்ம இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண தூளை வந்து மேலே போடுறோம். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. அந்த கோகோனட் ஆகிற ஃப்ளேவர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. தூளை போட்டுட்டு மறுபடியும் நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடும். சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் அருமையாக வந்துடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இதோட நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வந்து ஒரு சர்விங் பிளேட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேவ் எ நைஸ் டே.